திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 459. அதிகாரம் சிற்றினம் சேராமை. ராமபிரான் இலங்கை மீது போர் தொடுத்து ராவணனை அழித்து சீதையை மீட்டார். அதன் பிறகு தனக்கு உதவியாக இருந்த ராவணனின் தம்பி பீஷணனிடம் இலங்கையின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து அவனை இலங்கை நாட்டிற்கு அரசனாக்கினார். அப்போது அனுமனுக்கு மனதில் ஒரு சந்தேகம் தோன்றியது. அனுமன் சீதையை தேடி இலங்கை நகருக்குள் வந்தபோது அரக்கர்கள் செய்த பல கொடுமைகளை நேரில் பார்த்து அனுபவித்தவர். அவ்வளவு கொடுமைமிக்க அரக்கர் குலத்தில் பிறந்தும் விபீஷணன் மட்டும் எப்படி இவ்வளவு நல்லவனாக இருக்கிறான்? அந்த குப்பையில் இந்த மாணிக்கம் பிறந்தது எப்படி என்று யோசித்தார். உடனே தனது சந்தேகத்தை அருகில் இருந்த விபீஷணரிடமே கேட்டுவிட்டார். அதை கேட்ட விபீஷணன், நீங்கள் கூறுவது உண்மைதான், இதற்கு கடவுள் நம்மிடமே ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறார், நீங்கள் அதை கவனித்தது இல்லையா என்று கேட்டார். அனுமன் எதுவும் புரியாமல் அவரை பார்த்தபோது, அனுமா, நம்முடைய வாய்தான் இதற்கு சிறந்த உதாரணம். நம் வாய்க்குள் 32 பற்கள் இருக்கின்றன. அவை கூர்மையானவை, கடினமானவை. கடிப்பதும் கிழிப்பதும் அரைப்பதுமே அவற்றின் வேலை. கொடுமையான செயல்களை செய்யும் அரக்கர்கள் போன்றவை இந்த பற்கள். ஆனால் அவற்றுக்கு நடுவே இருக்கும் நாக்கு எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறது! அந்த பற்களுக்கு இடையே இருந்தாலும் அவற்றால் பாதிக்கப்படாமல் தன்னை காத்துக் கொள்கிறது. அது மட்டுமல்ல, மனிதனுக்கு வயது கூடிக்கொண்டே வரும்போது சில பற்கள் விழும், உடையும். ஆனால் நாக்கு மட்டும் மனிதனின் இறப்பு வரை கூடவே இருக்கும். நான் ராவணனின் கூட்டத்துடன் வாழ்ந்ததும் இப்படித்தான் என்று விளக்கமளித்தார். விபீஷணனின் விளக்கத்தை கேட்ட அனுமன், நீ ராமபிரானிடம் சேர்ந்து விட்டாய் அல்லவா? அதுதான் இவ்வளவு சரியான சாமர்த்தியமான பதிலை தர வைத்திருக்கிறது. ராமனிடம் சேர்ந்ததால் தான் இன்று நீ இலங்கைக்கே அரசனாகியுள்ளாய் என்று வாழ்த்தினார். ஒருவனுக்கு மனத்தின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும், அதுவும் சேர்ந்த இனத்தின் நன்மையால் வலிமை பெறும் என்பதை மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றகுதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மனநலம் தரும் ஊக்கம், இனநலம் தரும் ஆக்கம்